அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். அறச்சாலை இன்றைக்கி 18வது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னால் ஒரு அறம் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துக்கணுன்னு, அரசியல் சார்ந்த அறம் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படிங்கிற மாட்டி ஒரு பகிர்தல் தான் இது. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நன்றி விளைவும் தீதோடு வரும் அப்படின்னு ஒரு பழம்பாடல் நற்றிணையில் வரும். நன்றி விளைவு கூட ஒரு 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 கெட்டதோடு தான் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி எந்த நல்லது பார்த்தாலும் அது ஒரு கெட்டது வந்துடுது. என்ன பிரச்சனைன்னா அதனுடைய இயல்பு படுத்துறது. அது நான் அடிக்கடி சொல்வது உண்டு, சில மேடைகளில், நிறைய மேடைகளில் சொல்லுவேன். ஒரு சீனாவுடைய பழமொழி இருக்குது, நல்லவங்க 2 பேர் தான், அதில் ஒருத்தர் எப்போவோ இறந்து போயிட்டார், ஒருத்தர் இன்னும் பிறக்கவே இல்லைன்னுவாங்க. அது மாதிரி என்ன ஆகுதுன்னா, இப்போ இருக்கிற நாட்டு நடக்கிற நடப்புகள்லாம் பார்க்கும்போது நல்லவங்களே ரொம்ப அரிதாயிட்டாங்களோன்ற மாதிரி பயம் வருது. என்னென்னா ஒரு வேளையில் நல்லவங்களாக பேர் எடுத்துடுறாங்க, வல்லவர்களாக பேர் எடுத்துடுறாங்க, மிகச்சிறந்தவர்களாக நம்ம இமயத்துக்கு தூக்கி வைக்கிறோம், துப்புக்கடின்னு கீழே விழுந்துடுறாங்க அடுத்த இதில். இப்போ சமீப காலத்தில் நடந்த நீதி சட்டத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் 4ஆம் நூற்றாண்டில் சாக்ரட்டிஸ் சொல்லுவார், அதாவது நீதி என்பதோ சட்டம் என்பதோ, நீதிக்கு சட்டம் பொருத்தமாக இருக்கணும், சட்டத்துக்கு நீதி பொருத்தமாக இருக்கணும் அப்படின்வார். அதே மாதிரி பைரன் சொல்லுவார், நீதியிலையும் சட்டத்துலேயும் நீதி மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொடுமையாக இருக்கும், சட்டம் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுமையாக இருக்கும். அந்த நீதியும் சட்டமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, சட்டத்தையே நினைக்கிறாங்க சில பேர் நீதியே நினைக்கிறாங்க. இப்போ ரெண்டுமே அங்கே மிங்கிலாகி வராதால் என்ன ஆகுதுன்னா நிறைய குழப்படிகள் வருது. இப்போ பாருங்களேன், இப்போ தான் சமீபத்தில் ஒரு காஷ்மீருடைய 370வது சரத்து அது தனிப்பிரிவை நீக்கிட்டாங்க. அதனால் நிறைய சாதக பாதங்கள் இருந்தது, அது நிறைய பெரிய ஆய்வுக்கு இருந்தது, அது ஒரு பெரிய பிரச்சனை அது. ஆனால் அதனால் நல்லது தான் விளைந்திருக்கதா பொதுவாக அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, பொதுவான கருத்து வந்துடுச்சு. ஆனால் அது சட்ட ரீதியாக செல்லுபடி ஆகுமா, அரசியல் சாசனத்துக்கு ஆப்போசிட்டாக அது நியாயமானதான்னு சொல்லும்போது ஒரு அருமையான எல்லாரும் உட்காந்து ஒரு 5 நீதிபதிகளும் ஒரு ஒருமித்த தீர்ப்பு கொடுத்தாங்க. ஒரு அற்புதமான தீர்ப்பு அது. அதை போலவே ஒரு ராமர் கோவில் ஆகட்டும், ஒரு இந்திய மக்களுடைய எல்லா விஷயங்களையும் சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து அதில் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு ஒருமையோ இல்லை ஏதோ ஒரு ஒற்றுமை நிகழ்றதுக்காக ஒரு பிரச்சனை இல்லாமல் பண்ணிட்டாங்க பாருங்கள், அது பெரிய விஷயம். இன்னும் சொல்லப்போனால் அந்த 370வது பிரிவை நீக்கிறதுக்கு முன்னால் பெரிய வேலை செஞ்சுருக்காங்க நம்ம இந்திய அரசாங்கம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாலேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 50,000 பேர்கள் வெளிநாட்டு பயணிகள் இருந்திருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மெல்ல மெல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதனால் பெரிய கலவரம் மூடலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கிறாங்க. அதுக்காக முன்னேற்பாடுகள் நிறைய பண்ணியிருக்காங்க. அது இப்போ தான் தெரியுது. ஏன்னா ஒரு செயல் புரிகிற போது, செயலை நம்ம ஒரு சட்டத்தை ஆக்கமாக பயன்படுத்துகிற போது, அந்த சட்டத்தை தவிர்க்கிற போது ஏற்படுற சாதக பாதங்களில் முன்னால் பின்னால் தான் இருக்குது. அதை நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோம், இப்போ பாருங்களேன், இதுக்கெல்லாம் ஒரு 370 இல்லை இப்போ சமீபத்தில் தேர்தல் பத்திரத்தை பற்றி ஒரு சுப்ரீம் கோர்ட் அழகாக தீர்ப்பு சொல்லிச்சு, அதை நம்ம ஒத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வெங்கடேஷ் ஆனந்தன் ஒருத்தர், ஒரு நல்ல நீதிபதி, அவராக ஒரு முறை தவறிய ஒரு அமைச்சருடைய வழக்கை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, எனக்கு 3 நாள் தூக்கமே இல்லை, ஏன்னா ஒரு முறை தவறிய தீர்ப்பு அது, கீழமை நீதிமன்றம் பணிச்சுன்னு சொல்லி அவரே எடுத்துக்கிட்டு அதை பற்றி சுப்ரீம் கோர்ட் போனோடனே அதே சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அப்படிப்பட்ட நீதிபதிகள்லாம் இருக்கிறதுக்கான கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரே பாருங்கள், அந்த நீதிபதியே இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஆவடியில் ஒரு 28 வயசு பையன், அவன் என்ன பண்ணியிருக்கிறான், நம்முடைய செல்ஃபோனில் ஒரு ஆபாச படத்தை அவன் பதிவிறக்கம் செஞ்சு அவன் பார்த்துருக்குறான். அது முறைகேடானது, சட்டத்துக்கு புறமானதுன்னு அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாம் அந்த வழக்கு தொடுக்கிறாங்க போலீஸு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இது பதிவிறக்கம் செய்வது தப்பு இல்லை, பார்க்குறது தப்பு இல்லை, ஷேர் பண்ணால் தான் தப்புன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்கிறார். அது பாருங்கள், ஒரு பலத்த சர்ச்சைக்கு உரியதாக ஆகிப்போச்சு. கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஒரு கொடுமையான தீர்ப்பு அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. இங்கே பேர் எடுத்த திரு வெங்கடேஷ் ஆனந்த் பாருங்கள், அங்கே பாருங்கள் சொல்லப்பட்டு அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது எப்படி தவறில்லாமல் போயிடும். இதனால் இன்றைக்கி ஆபாசம்ன்றதில் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது. போக்சா சட்டம் இன்றைக்கி எத்தனை பிரச்சனை பிறகு கூட நம்ம எவ்வளோ பேர் நம்ம இழக்கிறோம், எத்தனை பெண்களை இழக்கிறோம், எத்தனை பாலியல் குற்றத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு டிஜிபி தலைமுறையாக போயிட்டார். நம்ம தமிழ்நாடு டிஜிபி போக்சோ சட்டத்தில் 3 வருஷம் கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க, அது தலைமுறையாக போயிட்டார். கர்நாடகத்தில் ஒரு பிஜேபியினுடைய லீடர், ஒரு பெரிய லீடர், அவர் பாருங்கள் 80 வயசுக்கு மேலே, அவர் கூட ஒரு போக்சோ சட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டு அவர் பிரச்சனைக்கு உரிதாக இருக்கிறாரு. என்ன நடக்குது நம்ம நாட்டில் அப்படின்னா, நாம் என்ன செய்கிறோம், சட்டங்களை போடுறோம், அந்த சட்டங்களுக்கும் நீதிக்கும் இருக்க தொடர்புக்கு தானே பார்க்கவே மாட்டேங்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள்,
நம்ம தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து மனைவியோடவே சேர்ந்து அவர் வந்து ஒரு ஒரு தவறான ஒரு சூழலில் கேஸில் 3 வருடம் தண்டிக்கப்பட்டு மனைவியோட 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு அவருடைய பதவி போயிடுது, எம்எல்ஏ பதவியும் போயிடுது. உடனே இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு மேல்முறையீடு செய்கிறாரு. 1 மாதம் அவங்க விடுறாங்க. அது கூட இவர் மறுபடியும் மேல்முறையீடு பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதை தண்டனை நிறுத்தி வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தண்டனையை நிறுத்தி வைப்பான்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அப்போ வந்து இயல்பாகவே அவர் எம்எல்ஏ பதவி இருக்குது சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. சொன்ன உடனே கவர்னர்கிட்ட சொல்கிறாங்க. கவர்னர் சொல்கிறாரு, தண்டனை தான் நிறுத்தியிருக்காங்க தவிர வந்து அவர் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லலைன்னு சொல்லி அவரும் ஒரு சட்டம் சொல்கிறாரு. அவர் ஒரு சட்டம் சொல்லிட்டு நான் மறுக்கிறாரு, கடிதம் எழுதுறாரு. உடனே மறுபடியும் அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் போன உடனே அவங்க சட்டத்தை தான் பார்க்குறாங்க தவிர நீதியை பார்க்கவே இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இதை அனௌன்ஸ் பண்ணும்போதே என்ன சொல்லியிருக்கணும், நாங்கள் இந்த இடைக்காலத்தில் இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறோன்னு சொன்ன உடனே அவர் வழக்கமான செயல்முறைகளை வந்து அவர் பண்ணிக்கலான்னு சொல்லி முதலே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இருந்திருக்காது. அவங்க நாங்கள் நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்ன உடனே இது பாருங்கள், சட்டமாக பார்த்தா சரியாகுது, நீதியை பார்த்தா எப்படி வந்து அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை, இன்னும் முடியலை, கேஸ் முடியலை, மேல்முறையீடு தான் செஞ்சுருக்கிறாங்க. இவங்க என்ன சாதக பாதகம்னு புரியலை. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, பொதுவாக என்ன நினைப்பாங்க, நமக்கெல்லாம் நீதி இருக்குது, அப்போ சட்டம் இல்லை, சட்டப்படி தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை ஒத்துக்கிறோம். ஆனால் உடனே என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து சொன்ன உடனே இவங்க மாதிரி இவங்க கவர்னர் ஒத்துக்க மாட்டேன்றாரு அப்படின்னு உடனே அங்கே பார்த்தீங்கன்னா சட்டப்படி மட்டும் இல்லைங்க, அவர் அதிகாரத்தை மட்டுமே பார்க்குறாங்க டாப் கோர்ட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு இரவுக்குள்ளே அது பண்ணலைன்னா அது அவ்வளோதான் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இது என்னன்னா, இங்கே இருக்கிற சிஎம் ஆகட்டும், இங்கே இருக்கிற அமைச்சர்களாகட்டும், அவங்க அப்படி தான் நினைப்பாங்க, அரசியலை தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணிக்கணும், உடனே கவர்னர் என்ன பண்ணணும், உடனே அவங்க செஞ்ச அந்த முறை என்ன முறைமையை பார்த்துட்டு அதுக்கு அப்படி உடனே கோர்ட் அணுகிருக்கலாம், இல்லைனா வந்து எதாவது பண்ணியிருந்துருக்கலாம். உடனே இவர் வந்து பண்ணிவிட்டு உடனே அவங்க பண்ணி இது பாருங்கள், இப்போ தான் நம்ம வந்து டாப் கோர்ட்டை பற்றி பிரச்சனை பெருசாக பேசிகிட்டு இருந்தோம். ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், தேர்தல் பத்திரம் கூட வந்து பார்த்திங்கன்னா முறைகேடாக வந்து அவங்க வந்து ஏற்கனவே முறைகேடாக இருந்தது, கருப்பு பணமெல்லாம் அதிகமாக வந்ததுன்னா பண்ணாங்க. இப்படி பண்ணதாலேயாவது நம்ம யாராவது கொடுத்துருக்காங்கன்னா தெரியுது, இல்லை பழைய முறையாக இருந்தால் என்ன இருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதை கூட நான் சொன்னேன். அவங்க என்ன பண்ணியிருக்கோம் டாப் கோர்ட்டு, இதுக்காக வேறு இங்கே புதிய வழியை பாருங்கள். இப்போ வெளிநாடுகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கட்சிகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிறுவனங்களே கொடுக்குறது, வெளிப்படையாகவே கொடுக்குறாங்க. அந்த மாதிரியோ இல்லை எந்த ஒரு வழியோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி தான் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, மறுபடியும் மாமூல் பழைய வழியிலே போக போகிறாங்க. இது எப்படின்னா, சட்டம் பார்த்தா நீதியை பார்க்க மாட்டுறாங்க, நீதியை மட்டுமே பார்த்தா சட்டத்தை பார்க்க மாட்டுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை, அதான் நான் முதலே சொன்னேன், சட்டமும் நீதியும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். நீங்கள் எந்த விஷயத்துலையும் அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதனால தான் எந்த எந்த நல்லதுலேயும் ஒரு கெட்டது இருக்குன்னு சும்மா சொல்லலை. அப்போ நம்ம இதில் வந்து ரொம்ப யோசித்து அதிகாரத்தை நம்மளை விட்டுடணும், தன்னை இழந்துட்டு அங்கே நீதியை மட்டுமே பார்க்கணும். அதுதான் உண்மையான நீதிமான் வந்து எப்போவும் அவன் ஒரு எப்போவுமே நீதியோடு தான் பார்ப்பான்னு ஒரு சேங்கே உண்டு. அப்போ என்னென்னா, ஒரு நீதிபதின்னு சொல்கிறோம். ஏன்னா பதின்னா தலைவன், பதின்னா கடவுள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு நீதிக்கே தலைவனாக இருக்கிறவங்க கோபப்படக்கூடாது. அது கூட ஒரு வள்ளி நாயகம்னு அவரோட சொல்லியிருக்காரு. அவர் என்னன்னு தெரியல, எனக்கு புரியலன்றார். இதே இங்கே ஆனந்த் வெங்கடேஷ் அவரை பற்றியும் மட்டும் இல்லை, இப்போ அந்த 3 வருஷம் கன்விஷன் கொடுத்தாங்க பாருங்கள், அந்த நீதிபதி திரு கற்பக விநாயகம்னு பழைய நீதிபதி, அவரும் ஒரு முற்போக்கான வழக்குகளெல்லாம் நிறைய வந்து அவர் நல்ல தீர்ப்பாக சொல்லியிருக்காரு. அவரே சொல்கிறாரு, ஒரு அந்த நீதிபதி வந்து 100 பக்கங்களில் அவர் கொடுத்த தீர்ப்பு நான் முழுசாக படித்தேன், ரொம்ப அற்புதமான தீர்ப்பு அது அப்படின்னு சொல்லி அவர் சிலாயிக்கிறார். அது மட்டும் இல்லை, அவங்களே வந்து அதுக்கு இடமெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு 1 மாதம் டைம் கொடுக்குறாங்க, எல்லாமே சட்டப்படி நடக்குது. ஆனால் என்ன இங்கே தேவைன்னா, நீதி இல்லாமல் போயிடுது. அதாவது என்ன சொல்கிறது, சாதாரணமாக தெரியுது. இப்போ ஏன் இவ்வளோ கோவப்படணும், அவங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க சட்டப்படியே சொல்லலாம், இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். அவங்க சொன்னால் கூட செய்ய போகிறாங்க, இது தவறானது, அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன்னு சொல்லலாம். ஏன் கோவப்படுறாங்கன்னு தெரியல. ஏன் காரணம்னா, உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க எப்போவுமே அவங்க அந்த பொறுமையை கடைப்பிடிக்கணும். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, இறைமாட்சியில் சொல்லுவார் ஐயா, செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுன்றது. மற்றவங்க பேசுகிற விமர்சனம் இருக்கு, அவங்களுடைய காது ரணமாக போயிடுமா, தப்பாக இழிவாக பேசுவாங்களாம். அப்படி இருந்தால் கூட அதை பொறுத்துக்கணுமா தலைவனாக இருக்கிறவன். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் டாப் கோர்ட்டில் வந்து தலைமை ஜட்ஜியாக இருக்கிறவர் ஏறத்தாழ அதுதான் தலைவர். அப்போ என்னென்னா, இப்படி இருந்தாவே நீங்கள் பொறுத்துக்கணும். ஆனால் என்னென்னு தெரியல, இப்போ கொஞ்ச நாளாகவே சட்டமும் நீதி எப்படி வரும் எப்படி போகணும்னு தெரியல. இது என்ன ஆகுதுன்னா, பலம் வாய்ந்த ஒரு அமைச்சர், பலம் வாய்ந்த ஒரு ஆளுங்கட்சி, அவங்களுக்கு பாருங்க, அவருடைய பதவி போனவொன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவருடைய வாழ்க்கைன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தா வேலை மாறுது. அப்போ என்ன சட்டம் என்ன நீதினு நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியல. அதனால் நீங்கள் வந்து சட்டம் என்பது தெரிந்தே இருக்குது, நீதி என்பது மறைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமான சூட்சமான விஷயம். ஆனால் இன்னொரு இருக்குது, இந்த நீதியும் சட்டமும் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் மேலே ஒருத்தருக்கிறார், அது நேச்சுரலா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் தர்மம்.
அந்த தர்மத்தை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் பற்றி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவரை பற்றி வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பார்த்திபன் ஒரு ஜட்ஜி எழுதுறாரு. அவர் கோபத்தில் இதை எடுத்துக்கல, இந்த கேஸை வந்து ஒரு கோபத்தில் எடுத்துக்கல, வேதனையில் தான் எடுத்துக்கிறாரு சொல்லி அதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ இங்கே இருக்கிற நீதிமான்கள் எல்லாருமே சிந்தனை மட்டுமே இருந்தால் போதாது, சட்டம் மட்டும் தெரிஞ்சால் போதாது, நீதி தெரியணும். அந்த நீதி வந்து உணர்றதுக்குத்தான் நம்ம வந்து வழியாக மரபுகள் ரீதியாக நமக்கு உள்ளே இருக்க கம்மன்லேருந்து வள்ளுவலேருந்து இளங்கோவிலேருந்து நமக்கு முன்னால் சங்க காலத்தினுடைய நீதிகளெல்லாம் நம்ம உணரணும். அந்த உணர்ந்தால் தான் பண்ண முடியும். அதனால தான் நம்ம பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்திய சட்டத்தைப்படி சொல்லுவாங்க, we have the put the cart பிஃபோர் த ஹார்ஸ்ன்றாங்க. அதாவது வண்டிக்கு முன்னால் நம்ம மாட்டை கட்டி இழுக்கிறதுக்கு பதிலாக வண்டிக்கு பின்னால் கட்டிட்டோம் மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அது போக மாட்டேங்குது, அந்த வண்டியே போக மாட்டேங்குது. ஏன்னா பல்வேறு பிரச்சனைங்க இருக்குது. அதனால தான் திரு எம்ஜிஆருடைய ஒரு பாடல் கூட, ஒரு சினிமா பாட்டு, ஒரு அற்புதமான பாட்டு சொல்லுவார். நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா, தருமத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா, தலைகுனிய வைப்பதா. என்ன அழகு பாருங்க, தருமத்தாயின் பிள்ளைகள். இவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற வழக்கறிஞர்களிருந்து, இன்றைக்கி இருக்கிற நீதிபதியிலிருந்து, தலைமை நீதிபதியிலிருந்து, இந்த சட்டமோ சார்ந்தவர்கள் எல்லாருமே தருமத்தாயின் பிள்ளைகள்ன்றார் அவர். என்ன பாருங்க, வாரிசா எழுதுகிற பாட்டு, தருமத்தாயின் பிள்ளைகள். அப்போ தர்மத்தை கூட வச்சு நம்ம தர்மம் தான் நிலவணும், தர்மம் தான் நாம் போயிடலாம், என்னுடைய தர்மம் சாகக்கூடாது, நாம் போயிடலாம், எனக்கு என் தர்மன்றது மட்டும் இல்லை, பொதுவான ஒரு தர்மம் இருக்குது பாருங்கள், அந்த அறம் இருக்குது பாருங்கள், அது சாகக்கூடாது. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி அரசியலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அறம் போய்விட்டது. அதனால் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அந்த அரசியலில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அறம் கூற்றாகும். அது பார்த்துட்டே இருக்குது. நீ சட்டத்தை ஏமாற்றலாம், நீதி ஏமாற்றலாம், தர்மத்தை ஏமாற்றவே முடியாது. அது வேலையை காட்டி தான் தீரும். இது ஒரு நாளைக்கு புரியும்.